நுரையீரல் வாங்கியிருக்கிறோம். அதில் தான் ஃப்ரை செய்ய போகிறோம். அந்த நுரையீரல் வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவி நம்ம வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுத்தமாக நுரையீரலை கழுவி நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு கடாயில் நம்ம தண்ணி ஊற்றி அந்த நுரையீரலை நம்ம வேக வச்சுருக்கிறோம். தண்ணி நல்லா வெந்துனுக்குதுங்க. நல்லா வெந்துனுங்க. வெந்த பிறகு தான் நம்ம வந்து அதை பரட்ட முடியும். வேவெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நல்லா வேக வச்சிடலாங்க. பாருங்க, நம்ம ஆட்டு நுரையீரலை வேக வச்சு அதில் இருக்கிற வேக வச்ச அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நம்ம நுரையீரலை எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம நுரையீரலை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு அதில் வந்து ஒரு 100 எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அது வந்து ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்னதாக பெரிய கட் பண்ணால் 4 வெங்காயம் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. வதங்கினா ஒரு 4 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், அம்மியில் அரைச்சதுலாம் அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. அதில் வந்து கரம் மசாலா பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி ஒரு 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். ஏன்னா அந்த நுரையீரல் வந்து நமக்கு வந்து ரொம்ப கவுச்சி அடிக்கும். அதில் வந்து நீங்கள் கழுவும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கவுச்சி வாசனை போகும். கழுவிட்டு சுத்தமாக நல்லா வேக வச்சு எடுத்துங்க. பாருங்கள், நல்லா மசாலா நல்லா பதமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம வந்து பாருங்கள் வேக வச்ச நுரையீரலை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மசாலாவில் வந்து வேக வச்ச நுரையீரல் சேர்க்கணும்.
அதில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச தண்ணி நம்ம கீழே எடுத்து ஊற்றிட்டோம். இப்போ வந்து அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நுரையீரலை அதிலே கட்டிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மசாலாக்கிற அந்த காரம் எல்லாமே வந்து இந்த நுரையீரல் நமக்கு ஏறும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போயிட்டு அந்த மசாலாவில் இருக்கிற காரம் உப்பு எல்லாமே வந்து இந்த வேக வச்ச நுரையீரலில் ஏறணும். அதனால் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, நுரையீரலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அந்த மசாலாவில் நல்லா வேக வச்சோம். நுரையீரல் நல்லா வெந்து வந்துச்சு. அதில் இருக்கிற அந்த மசாலா எல்லாமே நல்லா அதில் ஏறிச்சு. இது பாருங்கள், மிளகு சீரகம். இது மிளகு சீரகம், அம்மியில் அரைச்ச மிளகு சீரகம். இதில் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம கடைசியாக இறக்கும் போது தான் அந்த மிளகு சீரகத்தை நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்லேயே மிளகு சீரகம் சேர்த்தா அது வந்து நம்மளுக்கு கசப்பாயிடும், அதனுடைய ஃப்ளேவர் போயிடும். அதனால் நுரையீரலில் வந்து ஹைலைட்டே மிளகு சீரகம் தான். அதுதான் அந்த ஸ்மெல்லை நல்லா தூக்கி கொடுக்கும். சூப்பரான சுவையான அல்டிமேட்டான நுரையீரல் ஃப்ரை செஞ்சுக்கிறோம். அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கலாம். நுரையீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் நுரையீரல் வாங்கிட்டு வந்தீங்களா, மட்டனாக இருந்தாலும் சரி, பீஃபாக இருந்தாலும் சரி, எந்த நுரையீரலாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இதே சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நம்ம என்னென்ன பொருளுங்க போட்டோமோ அதே பொருளுங்களை நீங்களும் போட்டு இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நுரையீரல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு செக் பண்ணிங்க, உப்பு பார்த்தெல்லாம் உப்பு சேர்த்துங்க. நம்ம எதிர்பார்த்த அல்டிமேட்டான நுரையீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நுரையீரல் கிரேவி ரெடி. இது இன்னும் கொஞ்சம் சுண்ட விட்டால் இது தொக்காயிடும். நன்றிங்க.